ரெக்கார்ட் பண்ணவும் தண்டிக்கிறோம். சில பேர் கேட்கிறவை அப்ப அப்படி வச்சுட்டா சில வேளை சுகமா இருக்கும். சரி. இதிலேயும் நாங்கள் முப்பொருள் உண்மையில, இந்த சைவ சித்தாந்தத்தில நான் நெடுக சொல்ற மாதிரி முப்பொருள் உண்மைதான் நாங்கள் எவ்வளவு சுத்தி சுத்தி படிச்சாலும். ஏனென்றால் அந்த 3 பொருளுக்கையும் எல்லாமே அடங்கிட்டது. அதான் அங்க இருக்கிறது. இப்ப இன்றைக்கு என்னன்றத நாங்கள் பார்ப்போம். பதி என்றால் கடவுள். அது இப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த கடவுளுக்குரிய இந்த முதல் 2, 3 பக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதைத்தான் போட்டிருக்கிறேன். சற்று விரைவாக போகலாம்னு நினைக்கிறேன். கடவுள் ஒருவர். இதுல நல்ல தெளிவா நீங்கள் இருக்க வேணும் என்னென்று சொன்னால், சைவ சித்தாந்த அடிப்படையில எங்களுக்கு கடவுள் என்பவர் ஒருவர். அவ்வளவுதான். அதுல ஒரு சொல்லுவின ஒரு லாஜிக்கலா சிந்திக்கிறதுண்டு. அந்த லாஜிக்கலா சிந்திக்கைக்கு எங்களுக்கு தெரியும் கடவுள் என்பவர் ஒருவர். அது எந்த சமயங்கள்ல இருக்கலாம், என்ன மாதிரியும் இருக்கலாம். தனிய சைவ சமயத்திலேயே இருக்கலாம். நாங்கள் எத்தனையோ விதமான கடவுள் உருவங்களை வழிபாடு செய்பவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் என்பவர் ஒருவர். இயல்பான நிலையில இந்த கடவுளுக்கென்று ஒரு உருவகம் இல்ல. அப்படித்தான் சைவ சித்தாந்த அடிப்படையும். ஆனால், நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்பி விரும்பி என்னென்ன வடிவங்களில கடவுள கும்பிடுகிறோமோ, அந்தந்த வடிவங்கள்ல காட்சி தருவார். இப்போ ஒருவருக்கு பிள்ளையாருடைய வடிவம் தான் அவருக்கு சில பேர பார்த்தீங்கள் என்று சொன்னால், அவை என்னதான் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட கடவுள்ல தான் அவைக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். எவ்வளவு வெளியில போய் என்ன மாதிரி எத்தனையோ கோயில்களுக்கு போனாலும், அவைக்கு கடைசியா அந்த பிள்ளையார கும்பிட்டுட வேணும் என்று இருக்கும். அது இந்த கருத்து அவர்களுக்கு அந்த பிள்ளையாருடைய உருவத்தில தான் அவைக்கு அந்த ஈடுபாடு இருக்கென்றால், அதில எந்த பிழையும் இல்ல. அவை எந்த கட்டத்திலும் அவருக்கு காட்சி கொடுக்கேக்க பிள்ளையாரா வர்றதைத்தான் அவையும் விரும்புவினம். கடவுளும் அப்படித்தான் செய்வார். அதே போல தான் ஒவ்வொரு கடவுளும். நீங்கள் என்னென்ன கடவுளர வழிபடுறீங்களோ, அந்தந்த வடிவங்கள்ல அந்த கடவுள் காட்சி தருவார். அடுத்தது, அந்த கடவுள் எல்லாம் வல்லவர். இது எல்லாருக்கும் தெரியும். இது கடவுளுக்கு நாங்கள் குடுக்கிற இலக்கணம். கடவுள் எல்லாம் வல்லவர், எங்கும் உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், அறிவே அதாவது ஞானமே வடிவாக இருப்பவர், முழுவதும் நன்மையானவர், தொடக்கமும் முடிவும் அற்றவர், என்றும் உள்ளவர். தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் என்றால் அது இந்த இன்னொரு கருத்து. அவர் என்றும் உள்ளவர். அப்ப இத பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒரு கடவுள் என்பதற்குரிய ஒரு இலக்கணம் இப்படி இருந்தா தான் அது கடவுள் இல்லையா? அந்த கடவுள் எங்களப் போல அவருடைய ஒரு அறிவிலே ஒரு குறை இருந்தால், அல்லது நான் இப்ப இந்த வீட்டில இந்த அறைக்கு இருக்கிறேன். எனக்கு பக்கத்தில இருக்கிற வீட்டிலே என்ன நடக்கண்டே தெரியாது. அல்லது இந்த சுவருக்கு அங்காலே என்ன நடக்கண்டே தெரியாது என்ற முறையில தான் கடவுளும் இருக்கிறார் என்றால், அவர் கடவுள் அல்ல. அப்ப கடவுளுக்கு கொடுக்கப்படுற ஒரு இலக்கணம் மட்டுமல்ல, கடவுள் இப்படித்தான் இருக்கவும் வேணும். இப்ப நாங்கள் எங்கள பார்ப்போம். இத நான் இப்படி இந்த அடிப்படையில நீங்க நினைப்பீங்கள், இதெல்லாம் தெரிஞ்சது தானே என்று. அப்படி அல்ல. சில விளக்கங்களுக்காகத்தான் அங்கால அடுத்து வார விளக்கங்கள நல்லா கிரகிச்சுக் கொள்றதுக்காகத்தான் இத சொல்லிக் கொண்டு போறேன். உயிர்கள பொறுத்தமட்டில நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற கருவிகளுக்கு ஏற்ப நாங்கள் வல்லமை கொண்ட நாங்கள். எங்கள்ட்ட ஒரு கருவி இருந்தால், நாங்கள் சில விஷயங்கள நாங்கள் செய்வோம். ஒழுங்காக செய்யத்தக்கதாக இருக்கும். அப்ப ஆன்மா என்ற முறையில நாங்களும் அறிவுள்ள நாங்கள். எங்களுக்கும் சில வல்லமைகள் இருக்குது. ஆனால் இந்த வல்லமைகளும், இந்த அறிவு இதெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது. அப்ப என்னுடைய கையிலே என்ன கருவி இருக்கோ, அந்த கருவிக்கு ஏற்பத்தான் என்னுடைய அந்த வல்லமை இருக்கும். அடுத்ததாக இந்த ஆன்மா இந்த உடல்ல மட்டும் தான் இருக்கும். இல்லையா? பக்கத்தில பக்கத்தில இருக்கிறவருக்கு அடிச்சாலே எனக்கு வலிக்காது. அப்ப அது சொந்தமா இருந்தால் மனம் தான் வலிக்கும். உடம்பு வலிக்குமோண்டா வலிக்காது. அடுத்தது அறிவித்தால் அறிகின்ற அறிவு தான் எங்களுக்கு இருக்குது. அப்ப எங்களுடைய அறிவு ஒருவர் சொல்லித் தர வேணும். அல்லது ஒருவர் எழுதின ஒன்றை நாங்கள் வாசிக்க வேணும். அல்லது நாங்களாக பார்த்து அத கிரகிச்சு அறிய முற்பட வேண்டும். இன்னொரு விதத்தில பார்க்க போனா அதாலாம் சொல்றது, நாங்கள் இப்ப சைவ சித்தாந்தத்திலே அடிக்கடி இந்த சொற்பிரயோகங்கள் வந்து கொண்டிருக்கும். காண்டல், கருதல், உரை. இந்த 3ஆலும் தான் நாங்கள் ஆன்மாக்கள் அறிவை பெருக்கிக் கொள்றோம் நாங்கள். ஒன்று நாங்களாக காண வேணும்.
அல்லது நாங்கள் ஒரு அனுமானத்தில் எங்களது அனுபவம் என்பதை வச்சுக்கொண்டு ஒரு அனுமானத்தில் கண்டுபிடிக்கிறது. அது கருதல். அடுத்தது உரை. உரை என்றால் இன்னொருவர் உரைத்தது அல்லது இன்னொருவர் எழுதி வைத்தது. இதை பார்த்து நாங்கள் செய்வது. ஒரு சாதாரண நிலையில நாங்கள் இதை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்றால், இப்போ ஒரு புகை வருகுது தூரத்துல. தூரத்துல புகையை கண்ட உடனே நான் யோசிக்கிறேன் என்ன? நிச்சயமாக இங்கு ஏதோ நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு வீட்டிலேயோ அல்லது பத்தையிலேயோ நெருப்பு பிடிச்சிருக்கு. அதால தான் எரியுதுண்டு. அப்ப இது காண்டல். அடுத்தது கருதல் என்றால் என்னென்றால், இதிலேயே ஒரு கருதலும் அடங்கி இருக்கு. நான் அந்த நெருப்பை கண்ட நானோ? இல்ல. இப்ப நான் நெருப்பை காண இல்ல. புகையை கண்டுவிட்டு நெருப்பு இருக்கண்டு எண்ணுகிறேன். அப்ப நெருப்பு இருக்கண்டாங்க நான் எண்ணுறதுக்கு காரணம் கருதுகிறேன். என்னத்தை வைத்துக்கொண்டு நான் கருதுகிறேன்? என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் அந்த கருதலை எடுக்கிறேன். சில இடங்கள்ல நாங்கள் மற்றவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் உள்வாங்கி அதாலும் நாங்கள் அதை கருத இடம் இருக்கு. அடுத்தது உரை. ஒருவர் அதால வருகிறவர் சொல்றார் எனக்கு, அங்கே ஒரு இடத்துல இப்படி எரியுது, ஒரு இடத்துல தீப்பற்றி எரியுதுண்டு. அப்ப அது உரை. அப்ப இதுதான் அந்த சாதாரண ஒரு நிலையில நாங்கள் பார்க்கக்கூடிய வேறுபாடு. இந்த காண்டல், கருதல், உரை என்பது. அப்ப அது மாதிரி இந்த ஆன்மா நாங்கள் அறிவித்தால் எங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப அறியவல்ல நாங்கள். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஒரு ஆசிரியர் எங்களுக்கு படிப்பிக்கிறார். ஒரே மாதிரி எல்லாருக்கும் விளங்குமோ? ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் விளங்குமோ? ஒரே தரத்தில் எல்லாருக்கும் விளங்குமோ என்றால் இல்ல. அவரவர் ஆற்றலுக்கு ஏற்பத்தான் விளங்கும். அடுத்தது, நாங்கள் ஆன்மாக்களை பொறுத்த மட்டில நாங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு நன்மை தீமைகள் ரெண்டையும் செய்வோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அவர் எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கும் ஆட்படாமல் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். சில பேர் இதுல நீங்கள் அப்படி நினைக்க தேவையில்லை, ஆனா நினைக்கலாம். அப்ப என்னண்டு எனக்கு சில தீமைகள் ஏற்படுகின்றன என்று. அது நாங்கள் செய்தது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நான் செய்கிற தீமைதான் எனக்கு பலனாக வரும். அடுத்தது, நாங்கள் இதை முன்னரே பார்த்திருக்கின்றோம். ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆவது. அதாவது நாங்கள் எங்க நிற்கிறோமோ அதுவாக நாங்கள் மாறி செயற்படுவோம். அடுத்தது, நாங்களும் தொடக்கமும் முடிவும் அற்ற நாங்கள். அதாவது உயிர்களுக்கும் தொடக்கம் இல்லை, முடிவில்லை. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் முந்தி எப்படி இருந்தேன் என்று எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த உயிர் என்ன மாதிரி போகும் என்றதும் எனக்கு தெரியாது. இல்லையா? அப்படித்தான் எங்களுடைய இந்த இது. அப்ப கடவுளுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த அடிப்படை இலக்கண தன்மையில உள்ள வித்தியாசத்தை பார்த்த நாங்கள் இதுல பிந்தியும் சில பேர் வந்தவை என்றதுல நான் அதை அதையும் உங்களுக்கு சொல்லி போட்டு போறேன். கடவுள் என்றவர் எல்லாம் வல்லவர், எங்கும் உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், ஞானமே வடிவானவர், முழுதும் நன்மையானவர், தொடக்கமும் முடிவும் அற்றவர். ஆன்மாக்களாகிய நாங்களும் வல்லமை உள்ள நாங்கள். ஆனால் கையிலே என்ன கிடக்கின்றதை பொறுத்து வல்லமை மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த உடலுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மா செயற்படும். அறிவித்தால் அறிய ஆற்றல் உள்ள நாங்கள் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு நன்மையும் செய்வோம், தீமையும் செய்வோம். இருக்கிற இடத்துக்கு ஏற்றபடி நாங்கள் செயற்படுவோம். சார்ந்ததன் வண்ணமாகிற தன்மை இருக்கு. தொடக்கமும் முடிவும் அற்றது தான் எங்களுக்கு உள்ள அடிப்படை தன்மை. அப்ப கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில இதுல நிரம்ப ஒற்றுமை இருக்கு. அப்ப ஆன்மா ஏன் தொடக்கமும் முடிவும் அற்றது? அதாவது இந்த ஆன்மா யாராலும் படைக்கப்பட்டது அன்று. இது சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. இதுல சில பேருக்கு குழப்பம் இருக்கு, கவனிச்சிருக்கிறேன். சில பேர் நினைக்கிறது கடவுள் தான் இந்த உயிரையும் படைச்சதண்டு. இல்லை. அதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுக்கிற விளக்கம் என்னென்றால், கடவுளுக்குரிய இலக்கணத்தை பார்த்து நாங்கள் கடவுள் எல்லாம் வல்லவர், கடவுள் எல்லாம் அறிந்தவர், கடவுள் அன்பே வடிவானவர், அதாவது அருளே உருவானவர். அப்ப எல்லாம் வல்ல, எல்லாம் அறிந்த, அன்பே வடிவான, அதாவது அருளே உருவான அந்த கடவுள் எங்களை படைச்சிருந்தால் எங்கள்ல பல பேர் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். எப்படி? மற்றவர்களுக்கு தீமை செய்பவர்களாக, அறிவிலே குறைந்தவர்களாக, வல்லமையில் குறைந்தவர்களாக, சிக்கலுக்கே ஆட்பட்டிருப்பவர்களாக எல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த உலகத்தில
99.999% ஆட்கள் அப்படித்தான். இப்ப நாங்கள் ஒரு தரம் அப்படி இருந்திருக்க மாட்டோமே என்றால், கடவுள் எல்லாம் அறிந்தவர், அன்பு வடிவானவர், எல்லாம் வல்லவர். அப்பவர் எல்லா உயிர்களையும் நல்ல முறையில படைச்சிருக்க வேணும். அதால கடவுள் எங்களை படைக்க இல்லை என்றதுதான் எங்களது முடிவு. அப்ப இந்த சைவ சித்தாந்தத்துல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இந்த இலக்கணங்கள் எல்லாம் இதுல யாராவது இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள்ல நீங்கள் ஒரு ஹை லெவல் மேத்ஸ் படிச்ச நீங்களா இருந்தால் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்று படிச்சிருப்பீங்கள். ஒரு ப்ரூஃப். அதாவது நேரடியாக ஒன்றை நிரூபிக்க முடியாவிட்டால் நாங்கள் சில அசம்ஷன் என்று சொல்லுவார்கள், அதன்படி அதை நிரூபிக்கிறது. அது எப்ப வரையும் சரி என்றால், அனுபவத்திலே அது பிழையானால் நாங்கள் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்த இயலாது. அப்ப சரியாக இருக்கும் வரையும் சரி. அதாவது இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ல அப்படி ஒரு முறை இருக்கு. இன்ஜினியரிங் செய்தவர், மேத்தமெட்டிக்ஸ் கூட படித்தவர்களுக்கு இது தெரியும். அதாவது இப்ப 1 துவக்கம் 1 கோடி வரையும் உள்ள இலக்கங்களை கூட்டினால் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று கேட்டால், நாங்கள் இருந்து 1 சக 2 சக 3 சக 4 சக 5 என்று இப்படியே போய் 1 கோடி வரையும் போட்டுட்டு நாங்கள் கூட்டி முடிக்க இன்று முழுக்க இருந்து கூட்டலாம். இன்று முழுக்க இருந்து கூட்டினாலே கூட்டி முடியாது. அப்ப அதுக்கு ஒரு முறை இருக்கு. அது நீங்கள் மேத்ஸ் படிச்ச நீங்களுக்கு தெரியும். இப்ப 1 துவக்கம் n என்ற ஒரு இலக்கத்தை போட்டுட்டு அது வரையும் கூட்டுறதா இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அந்த n தர n சக 1 அதை 2ஆல பிரிச்சால் அந்த கூட்டுத்தொகை வருமண்டு. சரியா? அப்ப அதை நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்றோம் நாங்கள் என்றால் நிரூபிக்கிறது என்றால், அந்த சூத்திரம் 1க்கு சரி என்று காட்டி போட்டு அது ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு சரி என்றால் அதோட 1 கூட்ட வார இலக்கத்துக்கும் அது சரி என்ற அந்த 2ஐயும் நாங்கள் நிரூபித்தால் அது இந்த கருத்து அது எல்லா நேரெண்களுக்கும் அது சரி என்று. அதுபோலதான் இந்த சைவ சித்தாந்தத்திலும் சில அடிப்படை விதிகளை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுறது. ஆனா இதுவரையிலே அது பிழைக்க இல்லை. சரியா? யாராவது பிழையண்டு ப்ரூவ் பண்ணினா அதுக்கு பிறகு அதை பயன்படுத்த இயலாது. அப்படி ஒன்றுதான் ஆன்மாக்களை கடவுள் படைக்க இல்லை. அதுக்குரிய காரணம் இது. சில சமயங்கள் என்ன சொல்ற என்றால், சரி நீங்கள் சொல்றது எங்களுக்கு விளங்குது, ஆனாலும் இது இறைவனுடைய திருவிளையாடல் என்று. ஆனால் சைவ சமயம் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த உயிர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது சில உயிர்கள். அப்ப இறைவன் இந்த உயிர்களை உண்மையில இப்படி வருத்தித்தான் திருவிளையாடல் செய்ய வேணும் என்று இல்லை. அது கடவுளுக்கு விளையாட்டு அல்ல. அதைத்தான் விளையாட்டு என்று கொண்டிருந்தால் அது கடவுளும் அல்ல என்றதுதான் சைவ சமய விளக்கம். ஆகவேதான் இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. உயிர்களும் இறைவனைப் போலவே தொடக்கம் இதுல தூக்கம். நான் அந்த அடிக்க பாருங்க, எவ்வளவு கவனமா இருந்தாலும் சிலது கம்ப்யூட்டர் மாத்துறதை கடைசியிலும் பார்க்காது. தூக்கம் இல்லையா? தொடக்கமும் நான் திருத்தி போட்டு அனுப்புறேன். இது ஒரு பெரிய விழா. தொடக்கமும் முடிவும் அற்றவை என்று கொள்கின்றோம். யாருடையதோ இதுல அன்மியூட் பண்ணப்பட்டுட்டது. தயவு செய்து அதை மியூட் பண்ணி விடுங்க. போக இல்லையோ? அப்ப தொடக்கத்திலேருந்தே ஸ்லைட்ஸ் தெரிய இல்லையோ? தெரியுது. தொடக்கம் ஒரு முதல் பக்கம் தான் தெரியும், மற்றது தெரியும். மற்றது வேற இல்லை. இது நெடுக இந்த பிரச்சனை வருகிறது ஜூமிலே. அது ஏன் அப்படி செய்யுது? அப்ப நான் இந்த இதுல வச்சு செய்யறேன். ஆனா உண்மையா மற்றதுல செய்யறான். நல்லது, சரி, பரவாயில்ல. அதை நீங்கள் முதலே யாராவது சொல்லி இருக்கலாம். சரி. அப்ப இதுதான் நான் முதல் காட்டினது. கடவுள் ஒருவர் இயல்பான நிலையிலே, கடவுளுக்கு உருவம் இல்லை, உயிர்களான விரும்பி நான் முதல் அதை பிரசன்டேஷன்லயே வச்சு செய்தனால் முந்தைய ஒரு இடத்துல இந்த பிரச்சனை தான் இருந்தது. அது இது அடுத்தது எல்லாம் வல்லவர், எங்கும் உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், அறிவே ஞானமே வடிவானவர், முழுவதும் நன்மையானவர், தொடக்கம் முடிவு மற்றவர். மற்றது ஆன்மாக்களை பற்றி நான் சொன்னதுகள். அடுத்தது ஆன்மாக்கள் தொடக்கமும் முடிவு மற்றது. கடவுளால படைக்கப்பட்டது அன்று,
அது ஆன்மாக்களும் ஆண்டவனைப் போல தொடக்கம் முடிவற்றது என்றதுக்குரிய விளக்கத்தை தந்தனான். இதுதான் அந்த இப்ப கடைசியா சொன்னது. அப்ப அந்த அதுல உள்ள பிழை இதுல அடிச்சது என்னண்டா, இதுதான் அந்த தூக்கம் தொடக்கம் முடியுமென்று போட அது இந்த தூக்கம் முடியுமென்று அடிபட்டிருக்கு. அதுல அதை நான் மாத்தி போட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்புவேன். சரி. அப்ப ஆன்மாக்கள் இயல்பாகவே ஆணவம் என்னும் அறியாமையுள் மூழ்கி இருப்பன. அப்ப நாங்கள் இயல்பாகவே அப்ப ஆணவம் தொடக்கவும் முடிவும் அற்றது. அப்ப நீங்கள் கேட்கலாம் இப்ப என்னென்றால் இந்த ஆணவம் எங்களுக்கு கடைசியா இல்லாமல் போகுதுதானே என்று. ஓம், ஆணவம் எங்களுக்கு இல்லாமல் போகும். ஆனால் அது இந்த கருத்து என்னென்றால் ஆணவம் அழியவில்லை, ஆணவம் இயங்க முடியாத ஒரு நிலைக்கு இருக்கு. அப்ப இந்த சீவன் முத்தர்களுக்கு நீங்கள் கடைசியா நாங்கள் படிப்போம், ஒரு வறுத்த விதை போல இந்த விதி அங்க இருக்கும், விதையை சட்டியில போட்டு வறுத்தாச்சு, முளைக்குமோ? முளைக்காது. அதுபோலதான் இந்த ஆணவமும் இருக்கும். ஆனால் ஆண்டவன் இறைவன் அதை ஒரு வறுத்த விதை நிலைக்கு ஆட்படுத்தி வைப்பான். அப்ப அந்த இப்ப மாணிக்கவாசகர் போல ஆக்களுக்கு அந்த ஆணவம் திரும்பி வராது. சரியா? இப்ப பிரம்மாவை எடுத்தா பிரம்மாவும் ஒரு உயிர் தான். அப்ப பிரம்மாவின் கதையில நாங்கள் பார்த்திருக்கிறோம், பிரம்மாவுக்கு எத்தனையோ தரம் ஆணவம் வந்திருக்குது. அப்ப அந்த நிலையில இல்லை. ஆனா மாணிக்க வாசகர் இறைவனோடு டெண்டர கலந்தவர். அவருக்கு அது ஆணவம் என்றது துப்புரவத்துக்கு நீ வேலை செய்யாது என்ற அந்த நிலை. இது நாங்கள் இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகுதான் அந்த நிலையை நாங்கள் விளங்கி கொண்டு படிக்கத்தக்கதா இருக்கும். அடுத்தது இந்த இறைவன் எல்லையற்ற அருள் கொண்டவன், கருணை. அப்ப அவன் என்ன செய்கிறான்? இந்த ஆன்மாக்களை ஈடேற்றி இன்பத்தை அனுபவிக்க செய்ய விளைகிறான். சரியா? ஆன்மாக்களுக்கும் எங்களுக்கு தெரியும், நாங்களே இவ்வளவு தூரம் இந்த உலக இன்பத்தில மயங்கி இந்த உலக இன்பத்துக்காக ஓடி உழைச்சு கொண்டு எவ்வளவோ சிரமப்பட்டு கொண்டு செய்கிறோம் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக. இந்த ஆன்மாக்குள்ள பெலையினம் அது. ஆனால் இந்த பெலையினம் எப்ப பெலமாகுது? நாங்கள் பேரின்பத்தை விளங்கி கொண்டு அந்த பேரின்பத்தில இறை இன்பத்தில நாங்கள் நாட்டம் கொண்டு போகைக்க அதுல போற ஆன்மா அதை விட்டுட்டும் வராது. அப்ப அதிலேயே போய் அந்த பேரின்பத்தில இறைவனை அடைகிறதுலே அந்த ஆன்மா செல்லும். அப்ப எங்களுக்குரிய பலம் அதுதான். அந்த பலம் இப்பொழுது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில இருக்கேக்கு எங்களுக்கு பெலையினமா இருக்குது. அப்ப அந்த அடிப்படை தன்மைன்றது எங்களுக்கு இருக்குது இந்த ஆன்மாக்களுக்கு, இன்பத்தை அனுபவிக்கிற நாட்டம். ஆனால் இப்ப நாங்கள் இன்பம் என்று சொல்லி இறைவன் எங்களுக்கு தந்த அந்த சின்ன வெளிச்சம், இந்த மாயையில நாங்கள் மயங்கி இருக்கிறோம் என்றதுதான் அந்த கருத்து. அடுத்தது, ஆன்மாக்கள் சொல்லி திருந்துவன அல்ல, தாமாக உணர்ந்து திருந்தினாலே உண்டு. அப்ப அதாலதான் அவன் எங்களுக்கு பிறப்பை தந்து கொண்டு இருக்கிறான். அப்ப சொல்லியும் திருந்த மாட்டோம், தானாத்தான் திருந்துவோம் என்றால் என்ன செய்ய வேணும்? எங்களை திருப்பி 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 அனுபவிக்க விட வேணும். அது ஏன் திருப்பி திருப்பி எங்களுக்கு வருகிறது? இப்ப நீங்கள் சின்ன வயதிலே அந்த காலத்துல நான் கண்ணால கண்டிருக்கிறேன், உங்களில் எத்தனையோ பேர் கண்டிருக்கலாம். இந்த தவழ்ற வயதுல சின்ன பிள்ளைகள் தவண்டு போய் அப்ப இந்த அரிக்கன் லாம்பன்னு என்ன ஹரிக்கன் லாம்பன்ற உண்மையான பேரா சொல்லி சொல்லி அது அரிக்கன் லாம்பன்னு பழகிட்டுது. ஊர்லயே அந்த மண்ணெண்ணெய் லாம்பு, அரிக்கன் லாம்பு இருக்கும். தவழுற பிள்ளை போய் சொல்ல சொல்ல அதுல தொட்டு பார்க்கும், தொட்டு பார்த்துட்டு கத்துண்டு கத்தும். ஆனா அது ஒருக்கா தான். சரியா? ஒருக்கா தொட்டு பார்த்துட்டு அழுது முடிய பிறகு அதுக்கு தெரியும் அந்த லாம்பு சிம்னியில தொடக்கூடாது, தொட்டா சுடுமண்டு. அப்ப இந்த வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும் எத்தனையோ விஷயங்கள் தொட்டா சுடுமண்டு. ஆனால் சில விஷயங்கள்ல எங்களால விட முடியாது. நாங்கள் தொட்டு 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 சூடு வாங்கி வாங்கி திருப்பி திருப்பி தொடுவோம் இல்லையா? அப்ப நீங்கள் யோசிச்சு பார்த்தால் தெரியும், எங்களுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருக்கு. சும்மா சாப்பாடுகளே ஒருவருக்கு ஒரு சுகமில்லா டாக்டர் சொல்றாருக்கும் இதை சாப்பிடாதீங்க என்றால் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் அதை திருப்பி திருப்பி சாப்பிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஆசையில இருந்து அங்க சுட்டுட்டுது. ஆனாலும் அந்த சூட்டை அனுபவத்துல பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசையை விட முடியல. அப்ப அந்த ஆசை காரணமாக திருப்பி திருப்பி இந்த ஆன்மாக்கள் தொட்டு கொண்டு இருக்கும். அப்ப இதுதான் இந்த ஆன்மாக்களுக்குள்ள பிழையினம். இன்பத்துக்காக நாங்கள் தெரிஞ்சாலும் அதுல திரும்பி போய் பிளவிட்டு, அப்ப இப்படியே பிளவிட்டு அனுபவிச்சு
ஏனென்றால் நாங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேணும். அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சு நாங்கள் கடைசியிலான் உணர்ந்து கொள்ளுவோம். இதால எந்த பலனும் இல்லை. நாங்கள் கடவுளைத்தான் அடைய வேணும் என்று. அதுக்காகத்தான் கடவுள் எங்களுக்கு இந்த பிறவிகளை, அப்ப கடவுள் படைக்கிறது உயிர்களை அல்ல, கடவுள் படைக்கிறது எங்களுக்கான இந்த பிறப்பு. அப்ப பிறப்பெண்ணைக்க அவன் தனியே இந்த ஆன்மாக்களுக்கு உடம்ப கொடுத்துட்டு விடையலுமோ இல்லை. அப்ப அவன் உடம்ப கொடுக்க வேணும். அப்ப அந்த உடம்பில என்ன செய்ய வேணும்? உடம்பண்டுட்டு ஒரு மூட்டை மாதிரி ஒரு தசை ஒரு உருவத்தை கொடுத்துட்டு விடையலுமோ இல்லை. அவன் அந்த உடம்புக்கு பலவிதமான கருவிகளை கொடுக்க வேணும். அந்த உடம்பு இயங்கத்தக்கதாக இருக்க வேணும். அதாலதான் இந்த உலகத்துல பார்த்தீங்கள் என்றால் பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், எவ்வளவு ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட எத்தனையோ விதமான வேலைகளை செய்யத்தக்கதாக அமைக்கப்பட்ட அருமையான ஒரு நிர்மாணத்துல தான், ஒரு டிசைன்ல தான் இறைவன் இந்த உடம்பையெல்லாம் படைச்சு இந்த உயிர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நாங்கள் இப்ப மனிதர்களை எடுத்துக்கொண்டாலே எங்களுக்கு தெரியும், இந்த மனிதர்களுக்கு அவன் ஒரு அருமையான உடம்பை படைச்சிருக்கிறான். இந்த உடம்பைத்தான் சொல்றது தனு என்று. அதை அந்த தனு என்ற சொல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம், எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள் தனு, கரண, புவன, போகம் என்று. அது என்னன்றதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப தனு என்றது உடம்பு. அப்ப இந்த உடம்பை தனிய படைச்சிட்டு விடையலுமோ இல்லை. அந்த உடம்பில அறிகருவிகள், தொழிற்கருவிகள், அதாவது செயல்கருவிகள், இதை விட அகக்கருவிகள் என்றது எல்லாத்தையும் அவன் தாரான். ஏனென்றால் அப்பதான் நாங்கள் தொழில் செய்யத்தக்கதாக இருக்கும், அதாவது செயல்கள் செய்யத்தக்கதாக இருக்கும். அந்த கருவிகளுக்கு பேர் கரணம். அப்ப இந்த படைக்கப்பட்ட இந்த உயிர்களை நாங்கள் வாழ விட வேணும். அப்ப அந்த வாழறதுக்காக எத்தனையோ இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைக்கிறான், இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறான். அதுக்கு பேர் புவனம். தனியங்களை செயல் செய்ய போட்டு விட்டுட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சரி, ஒருக்கா ஒன்றை செய்தால் அதால எந்த விதமான போகமும் இல்லாட்டி, போகம் என்ற சொல்லு உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். என்ன போகம் என்றால்? இன்பம் என்ற கருத்துல தான் சாதாரணமாக நாங்கள் எடுப்பது. ஆனால் போகம் என்றால் தனியே இன்பம் மட்டுமல்ல, இன்பமும் துன்பமும். இப்ப உதாரணத்துக்கு இந்த சோதிடத்துல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், யோகம் என்று சொன்ன உடனே நாங்கள் நினைக்கிறது யோகம் என்றால் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது என்று. அப்படி அல்ல. உண்மையில யோகம் என்றால் கருத்து இணைப்பு. இணைப்புக்கு பேர் தான் யோகம். ஆனால் கருத்து நேரடி பொருள். ஆனால் சாதாரணமாக சோதிடத்துல நல்ல யோக சாதகம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறது அப்படி சொல்லிக்க நல்லதைத்தான் சொல்றது, நல்லதண்டு. ஆனா அப்படி அல்ல. ஒருவர் தரித்திரத்திலேயே சீவிப்பார் என்றால் அதற்கு பேர் தரித்திர யோகம். சரியா? அதாவது வாழ்வு முழுக்க தரித்திரம், பணமே சேராது என்று சொன்னால் அதுக்கு பேர் தரித்திர யோகம். அங்கேயும் அதுக்கு பேர் யோகம். அதுபோலதான் சில இப்ப நாட்டம் என்றது போல, நாங்கள் நாட்டம் என்றால் ஒரு காலத்திலே அது நல்ல நாற்றத்துக்கு பேர் தான் நாட்டம். இன்றைக்கும் இலக்கியத்துல பார்த்தீங்கள் என்றால் நாற்றம் என்றால் நறுநாற்றம் என்ற சொல்லலாம் இருக்கும். ஆனால் சாதாரண வழக்கிலே என்ன நடந்துட்டது? துர்நாற்றத்துக்கு பேர் தான் நாற்றம், இல்லையா? ஆனால் நாற்றம் என்றால் மனம் என்றது பொருள். அதுபோலதான் போகம் என்றால் இன்பத்தை தருவதுதான் போகம் என்ற அல்ல. இன்பம் துன்பம் எல்லாமே அந்த அனுபவிக்கிற தன்மைக்கு பேர் தான் போகம். ஆனால் சாதாரணமாக போகம் என்றால் இன்பம் என்ற கருத்துல வரும். சரி, அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? எங்களுக்கு உடம்பை படைக்கிறான், அந்த உடம்புக்குரிய கருவிகளை தாரான், அந்த கருவிகளோடு உள்ள உடம்பை வாழ்வதற்கு உலகத்தை தாரான். இந்த உலகத்திலே ஆன்மாக்கள் உடம்பை வச்சு செயல்படுகின்ற பொழுது அதை அனுபவிக்கிற தன்மையை தாரான். அதாலதான் எங்களுக்கு சில இன்பங்களை, எவ்வளவு அந்த இன்பத்தால பின்னுக்கு துன்பம் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சில இன்பங்களால மற்றவர்களுக்கு துன்பம் வந்தாலும் இந்த ஆன்மாக்களாகிய நாங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனதில் உள்ள சில கோபதாபங்களால இந்த கரணம் என்றதுக்கு அகக்கருவிகளும் இருக்குது. நான் போட்டிருக்கிறேன் தொழில் கருவிகள், அகக்கருவி. அகக்கருவி என்றால் என்ன? முக்கியமானது மனம்.
அப்ப இந்த மனதில் ஏற்படுற சில தாக்கங்களால நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பம் செய்கின்ற பொழுதும் அது சில பேருக்கு எங்களுக்கு இன்பமாக இருக்குது. அதை ஒரு போகமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப திருப்பி திருப்பி இந்த பிறப்பு இறப்புன்ற சுற்றலுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வந்து கொண்டிருக்க என்ன நடக்குது? ஒரு கட்டத்துல நாங்கள் உணரத் தலைப்படுறோம். உணரத் தலைப்பட்ட உடனே நாங்கள் ஒன்றுமே எங்களுடைய தன்முனைப்போட செய்யாமல் விடுறோம். அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப எப்ப நாங்கள் இதுல இருந்து வெளியில போகலாம் என்றால், மண்ணில நாங்கள் பிறந்து மனிதராக வாழுகின்ற பொழுது, நாங்கள் ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் எல்லாம் இறைவன் செயல் என்று நாங்கள் சிந்திக்கத் தொடங்கின உடனே ஆன்மாவுக்கு எந்த விதமான புண்ணிய பாவமும் சேராது. அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப இறைவன் படைக்கிறது உயிர்களே அல்ல. இறைவன் படைக்கிறது தனி கரண புவன போகங்கள் என்ற இந்த வள விடயங்களையும் தான். அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். இந்த போகம் என்றது என்னுடைய இங்க தனிப்பட்ட கோயில் வகுப்பிலும் நான் சொல்லுவது வழக்கம் எப்போதும். சுந்தரருடைய ஒரு தேவாரம் இருக்குது. அந்த போகம் கன தேவாரங்கள்ல வருகிறது என்றாலும் அந்த சுந்தரருடைய அந்த தேவாரத்திலே அவர் அதை வடிவா சொல்லுவார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானே என்று. இறைவன் அவன்தான் பொன்னையும் தருகிறான். அவன்தான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றால் என்ன? அவனேதான் அந்த மெய்ப்பொருள். அவனையும் தாரான், திருவருளையும் தாரான். அது மட்டுமல்ல, போகமும் திருவும் புணர்ப்பானே. சில பேருக்கு பார்த்தீங்கள் என்றால் செல்வம் இருக்கும். ஆனால் அந்த செல்வத்தோட போகம் வந்து சேராது. அதுக்குரிய உதாரணம் என்னென்றால், இதுவும் அடிக்கடி சொல்லப்படுற உதாரணம். இப்போ ஒருவருக்கு நல்ல பணம் இருக்கும். ஆனால் அவரால நல்ல வயல் காணிகள், எத்தனையோ மூட்டை மூட்டையா அரிசி எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் ஒரு அரிசி கூட சாப்பிடக்கூடாது என்று அவருடைய வருத்தம் அப்படி இருக்கும். அங்க கருத்து என்னென்றால், அவருக்கு செல்வம் இருக்குது. ஆனால் போகம் அந்த செல்வத்தோட சேர இல்லை, புணர்த்த இல்லை. அது மாதிரி தான் சிலருக்கு வந்து திருமணமாகி இருக்கும். ஆனால் அந்த திருமணம் நல்ல, அதாவது கணவனோ மனைவியோ நல்ல நல்ல ஒழுங்கான, அதாவது அழகான எல்லா தன்மைகளோடும் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு காரணத்தால அவர்களுக்கு அந்த கணவன் மனைவி என்ற அந்த போகம், அந்த திருமண போகம் என்பது அவைக்கு இருக்காது. இப்படியாக உலகத்தில் பல இதுகளை நாங்கள் உதாரணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அங்க போகமும் திருவும் புணர்த்தப்பட இல்லை. அதுக்கு காரணம் வந்து நிச்சயமாக எங்களுடைய நாங்கள் செய்த புண்ணிய பாவங்கள். சரி, நான் அளவாத்தான் ஒரு நோட்ஸும் உங்களுக்கு தாரேன். அதிகம் தந்து உங்களை லோட் பண்ண விரும்பல. மற்றது ஒன்றில் தந்ததே அடுத்ததுக்கு கொண்டு போறதே நான் பெருசா விரும்புகிறேன் இல்லை. இப்போ இவ்வளவு தான் இந்த முறை தரப்பட்ட அந்த நோட்ஸ். இப்போ இந்த கேள்வி மறுமொழிக்கு நான் ஒருக்கா வாரேன். ஒருவர் என்ன கேட்டிருந்தார், சைவ சித்தாந்தத்துக்கும் பாம்பு வணக்கத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி. உண்மையில பார்க்க போனால் சைவ சமயத்துல பாம்புருவங்களை வழிபடுறது மிக ஆதி காலங்கள்ல இருந்து இருக்குது. அதுவும் இலங்கையை சார்ந்தவர்களுக்கு நான் சொல்லுவேன் அது கூட இருக்கண்டு. ஈழத்துல நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் எத்தனையோ கோயில்கள் பாம்போட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாகதம்பிரான்ல இருந்து இந்த பாம்பு வழிபாடுன்றது அங்க கூட இருக்கு. இது தமிழ்நாட்டிலும் இருந்தது, உலகத்துல பல பாகங்கள்ல இருந்தது. ஆனால் சைவ சமயத்தோட அது தொடர்பட்டதுக்கு காரணம் என்னென்றால், உண்மையில இதுல ஒரு இன்னொன்றையும் சொல்ல வேணும். இந்த பாம்பு என்றதுல இருந்துதான் இங்கிலீஷில் பம்ப் என்ற சொல்லு வந்தது. இது கனவேர் வந்து ஏற்றுக்கொள்ளாயினம். அதாவது சும்மா சாதாரணமா சிரிப்பினம், இது என்ன கதை என்று அது என்ன சொல்லு ஒரு மாதிரி இருக்குண்டு. அப்படி அல்ல. தமிழில பம்புதல் என்றால் கருத்து மேல் எழுதல். சரியா? பாம்பு என்ற சொல்லுக்கு அடிச்சொல்லு வந்து அந்த பம்புதல்ல இருந்து வந்தது. ஒரு பாம்பை நீங்கள் சுரண்டுனா டபக்கன், நாங்கள் பாம்பெண்ணைக்கு எப்போதும் நாகபாம்பு தான் எங்களுக்கு பாம்பு. அது நீங்கள் மறக்கக்கூடாது. பாம்புன்னு சொன்னா நாங்கள் நாகத்தை தான் உடனே எல்லாரும் கற்பனையிலேயே எடுக்கிறது இல்லையா? மற்ற பாம்புகள் எல்லாம் பெரிய பெரிய எத்தனையோ பாம்புகள் இருக்கலாம், மலைப்பாம்பு எல்லாம். ஆனா எங்களுக்கு பாம்புண்டா முதல் வாரது நாகபாம்பு. அப்ப அது டக்கென்று எழும்பும் இல்லையா? அதாலதான் பாம்பு என்றால் அப்படி பம்புறதால பாம்பு. சரியா? அதுல இருந்துதான் இப்ப பம்பு என்ன செய்யுது? ஓட்ட பம்புண்டா அந்த தண்ணியை மேல் நோக்கி எழுப்புது. மேல் நோக்கி எழுப்புறா, அதுக்கு பேர்
பம்பண்டு வந்தது. இப்படி கன சொல்லுகள் தமிழ்ல இருந்து சுத்தி 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 கடைசியா ஆங்கிலத்துல வந்து நாங்கள் இந்த தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்தை பயன்படுத்துற நிலைக்கு கொண்டாந்து விட்டுருக்கோம். சரியா? இப்ப பிரைஸ் என்ற மாதிரி அது நான் எத்தனையோ பேருக்கு முந்தி சொல்லி இருக்கிறேன். பரிசு என்று திருவாசகத்திலே எத்தனையோ இடங்கள்ல பரிசு என்ற ஒரு சொல்லு வரும். யாழ்ப்பாணத்திலே ஒரு வழக்கம் இருந்தது பரிசு கேடண்டு. இப்ப நான் இதனொண்டு ஒரு மரியாதை குறைவா செய்தால் என் பேத்தியார் நின்றுட்டு என்ன சொல்லுவா அந்த காலத்துல, டேய் அப்படி செய்யாத பரிசு கேடண்டு. பரிசு கேடண்டா கருத்து சிறப்புக்கு, எங்களுடைய குலத்துக்கு, எங்களுடைய இந்த அப்பா பிள்ளையாண்டு இந்த இவ்வளவு பேர் இருக்கிற இந்த சந்ததிக்கு நீ இப்படி செய்யறதால சிறப்பு குறைய போகுது. அப்ப பரிசு கேடு. அப்ப பரிசு என்றால் கருத்து சிறப்பு. என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். இந்த என்னப்பா இந்த நித்திரைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா என்று அந்த திருவம்பாவையில பார்த்திருப்பீங்கள் இல்லையா? பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். அப்ப அந்த பாடுகின்ற அந்த சிறப்பை படைச்சவன் என்றது கருத்து. அப்ப பரிசு என்றால் கருத்து சிறப்பு. அதாலதான் ஒருவர் நல்லா செய்தால் அவருக்கு பரிசு கொடுக்கிறது, அவருக்கு சிறப்பு செய்கிறது. அதுக்கு பேர் பிரைஸ் என்று ஆங்கிலத்துல வந்தது. அப்ப பிரைஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு அடிச்சொல்லு வந்து பரிஸ் என்ற தமிழ் சொல்லு. அதுபோலதான் பம்ப் என்ற ஆங்கில சொல்லுக்கும் இதை நான் இந்த இந்த இதோட உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் அதில் எத்தனையோ பேர் இந்த ஈடுபாடுகள்ல இருப்பீங்கள், அதுலவே நீங்கள் ஆராயலாம். பாம்பு இது எல்லாத்துக்கும் அடிச்சொல்லு பம்புதல் என்றால் மேலெழுதல் என்றது கருத்து. அப்ப சைவ சித்தாந்தத்துல இந்த பாம்பு அடிப்படையில இருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால், எங்கள் இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் மேல் நோக்கி எழுப்பி கொண்டு வாரது. அந்த உருவங்கூட ஒருவர் வந்து மூளையை கீறி மூளையில இருந்து அப்படியே வந்து முள்ளந்தண்டா வந்து கடைசியில குண்டலினி சக்தி என்று வரைக்க அதை பார்த்தாலே ஒரு பாம்பெழுமி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அடிப்படையை விளங்கப்படுத்துவதாகத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தில இருந்து இது வந்து, ஆனால் அந்த உருவ வழிபாட்டிலே அதற்குரிய உருவமாக பாம்பென்றது கொடுக்கப்பட்டது. அதாலதான் இந்த பாம்பு என்றது இன்னொரு இதுல வந்து மாயையை குறிக்கிறத, இறைவனுடைய மாயா சக்தியை குறிக்கிறத. குண்டலினி சக்தி என்றது ஒரு பக்கம்தான் அந்த மாயா சக்தியின் ஒரு குறியீடு. அப்ப அதாலதான் அம்மனுக்கு மேல வந்து பாம்பு அப்படியே நிற்கும், சிவலிங்கத்துக்கு மேல வந்து நிற்கும், முருகனோட பாம்பு இருக்கும், சிவனோட கழுத்துல பாம்பு இருக்கும், பிள்ளையாருக்கு இடுப்பில பாம்பு கட்டி இருப்பார். இப்படி எங்க பார்த்தாலும் இந்த பாம்புன்றது இருந்து கொண்டு இருக்கும். சரியா? இது நாங்கள் பின்னுக்கு இந்த இதுகள் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு பின்னுக்கு ஒரு கட்டத்துல நாங்கள் இதை பற்றின விவரங்களை பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இந்த ஆன்மாவுக்குள்ள இந்த உடம்பினுடைய உரைகளை பற்றின ஒரு விளக்கம் கூடுதலாக தர சொல்லி. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்கள் இந்த உடம்பில வந்து 5 விதமான உரைகள் இருக்குது. அதை 5 உடல்கள் என்று சொல்லுவது வழக்கம். ஆனா உண்மையில வந்து எங்களுக்குரிய இந்த உடம்பில நாங்கள் எல்லாரும் ஆளையால் பார்த்து இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உடம்பு வந்து தூல உடம்பு, அதாவது கண்ணுக்கு தெரியத்தக்க உடம்பு. இந்த உடம்புக்கு பேர் வந்து அன்னமய கோஷம். இது ஒரு வெளி உரை. எங்கள் இந்த உடம்புகள் இந்த வெளி உரைதான் இந்த அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்துக்கு உள்ள நாங்கள் சாகைக்க விடுறது வந்து இந்த அன்னமய கோஷத்தை. அதை வெளியில விட்ட உடனே மிச்சம் வந்து சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரத்துக்கு மனம் இருக்கும், சித்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த உடம்போட உள்ள சில விஷயங்களைத்தான் நாங்கள் விடுகிறோம் என்றது உண்மையா. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல, அதாவது வகுப்பு 5ல நான் உங்களுக்கு எடுக்க போறது அதுல உள்ள சில விளக்கங்களைத்தான். ஆனபடியால இதுல தொடர்ந்து நான் அதிகம் சொல்ல இல்லை, ஆக உங்களுக்கு சொல்றேன். இது நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு தருவேன். ஆனபடியால நீங்கள் உங்களுக்கு விளங்காத நீங்களும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உங்களுக்குரிய அந்த விளக்கம் அடுத்த வகுப்பில் தெளிவாக கிடைக்கத்தக்கதாக இருக்கும். இதை விட இன்னொன்றையும் சொல்றேன். நான் இன்னொரு ஆக்களந்த ஒரு ஜூம் ஒன்றுக்க போறேன். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்க எங்களந்த இந்த வாட்ஸ்அப் இந்த புலனத்தில் நான் அதை சேர்த்து விடுறேன் நான், ஏனெண்டா நீங்களும் பார்க்கறதுக்கு. அப்ப அதை பற்றின சிலதை நான் அதுல போடுவேன். உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அதிலும் போய் பார்க்கலாம். அதுவும் நான் உங்களந்த இதுக்காக வேற வேற துறைகள்ல நான் கதைக்கலாம்.
ஆனாலும் நான் பார்த்தேன் ஒரு துறையிலேயே கதைச்சா அது உங்களுக்கும் சில வசதிகளா இருக்குமென்றதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு இதுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு உள்ள சில இடத்தான் விளங்கப்படுத்தி கொண்டு இருப்பேன். ஆனபடியால நீங்களும் நேரம் உள்ள நீங்கள் அந்த விவரங்களை நான் போடுகிற பொழுது அதுல வந்து பார்த்தால் இதுக்கு அது துணையாக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் நேரமில்லா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்ப யாராவது ஏதாவது கேட்க இருந்தா தயவு செய்து கேளுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் ஒன்றும் கேட்காதபடியால நான் நினைக்கிறேன் நேரம் முடிய போகுது. அது தண்டவாடல இப்ப நேரம் இன்னும் கூட படிச்சுட்டு போகத்தான் கேள்வி வருது. ஓமோ. மற்றது நீங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லையேனென்றா இதை இப்படியே படிச்சு கொண்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போக கன விஷயங்கள் நாங்கள் படிச்சிடுவோம். அது உங்களுக்கு அது சில பேருக்கு யோசிப்பீங்க, சில பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதா இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு 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 உண்மையில ஒரு 10 வகுப்பு படிச்சா தான் நாங்கள் அதுக்கு அங்கால அந்த இலக்கியம் படிச்ச மாதிரி அந்த அடிப்படையை படிச்சுட்டு நாங்கள் அடிப்படை படிக்கிற நல்லது. சுவையா இருக்கும். கன விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனபடியால இப்ப நாங்கள் படிச்சதுகளை நல்லா திருப்பி திருப்பி பார்த்து கொள்ளுங்க. அது இலகு மாதிரி இருந்தாலும் சில விடயங்கள் நாங்கள் திருப்பி திருப்பி பார்க்க வேணும். அப்படி திருப்பி பார்க்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் இதெல்லாம் எத்தனை நேரம் திருப்பி திருப்பி பார்த்திருப்பேன் இல்லையா? திருவருட் பயன், சிவப்பிரகாசம் இதெல்லாம் எத்தனையோ தரம்